விக்கி சார் படம் பாண்டிச்சேரியில் முடிச்சுட்டு என் படம் வராங்க. வந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு ஆப்சரியில் தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆகுறாங்க. ஒரு நைட் ஷூட்டு பார்க்கும்போதுக்கு அது கனெக்ட் ஆச்சு. அதுக்கான இதோடு தான் வருவாங்க. அவங்க ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்ட்டு. அந்த ஸ்க்ரீனுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் நீங்கள் அவங்கள பற்றி சின்சியரான ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் அவங்கள சுற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அவங்க செட்டில் இப்படி பண்ணுவாங்க, செட்டுக்கு கரெக்டாக வரமாட்டாங்க, டைமுக்கு வரமாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருநாள் படங்கள் அது எப்படி இருந்தாங்க அந்த செட்டில்? இல்லை, இதுவும் ஒரு விஷயந்தான். அது பதில் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ என்ன சொல்ல போனால் என் பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்துருப்பேன், கேரவேனே போக மாட்டேன். நம்மளுடைய அப்ரோச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறத நான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் மற்றவங்க நயன்தாரா பற்றி சொல்லும் போதெல்லாம் அவங்க கேரவேனை விட்டு வெளியவே வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி நான் சொல்லுவேன், கேரவேன் போயிடுங்க, நீங்கள் டைம் ஆகும் மேடம் பண்ண. அந்த பாண்டிங்கிற ஒரு படத்துலேயே ஒரு இன்சிடென்ட் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வந்து பெரிய கொரியோகிராஃபர், அவராக தான் ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சார். நல்லா ஆட முடியல, மசில்ஸ் ஏதோ டிஸ்டர்ப் ஆச்சுன்ற மாதிரி ஒன்று சொன்னார். இல்லை ஆடி இருந்தாலும் நல்லா இருந்திருக்காது மாஸ்டர்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சைலண்ட்டு ஓப்பனாக சீவிட்டே இருந்தவர் சீப்புலாம் வச்சுட்டு சேரை திருப்பி போட்டு உட்காந்துட்டார். உட்காந்து இப்படி இப்போ நான் உங்களுக்கு பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருக்கார் கொஞ்ச நேரம். எனக்கு என்ன சொன்னோங்கிறதெல்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ தான் ரஜினி சாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணிட்டு வந்துருக்காரு. அப்படி அந்த நோட்லேருந்து, அந்த ரஃப் நோட்லேருந்து நான் 25 வருஷம் முன்னாடி அவர் எழுதி வச்சிருந்தேன். ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ணி தான் திருநாள் பல்லவியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பழைய சோறு சாங்கியல். ஸோ ஸ்ரீகாந்த் தேவா வந்து ஆக்சுவலி என்னென்னா அந்த குத்துப்பாட்டு தான் பண்ணுவார், அதுதான் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த உடைச்சோம் அந்த இடத்துல. அது அப்படி தான் பழைய சோறு மெலடி வந்து அது காலி பண்ணிச்சு. அண்ட் நீங்கள் வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி அம்பாசமுத்திரம் அம்பானியுமே நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணால் திருநாள் இன்னைக்கு அம்பாசமுத்திரம் அம்பானி ஹீரோ வந்து இன்னைக்கு எம்எல்ஏ, ஹீரோயின் வந்து எம்பி பார்லிமெண்ட் நவநீத் கவுர் மேம். ஆக்சுவலி பெரிய ஷாக்கிங், ஆச்சரியம். நான் சொல்லியிருக்கேன், அது ஒரு காலத்தில் கூட பாலுமேந்திரா சார் அவ்வளோ பெரிய ஒரு இமேஜ். ஸோ அவர் கூட அந்த சின்ன சின்ன ஹியூமர் துணுக்குகள் வந்து எனக்கு வெற்றிமாறன் சார் மூலமாக அறிமுகமாகி தான் நான் உள்ளே போகிறேன். ஓகே, படத்தில் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி. அப்போ பாலுமேந்திரா சார் செலக்ட் பண்ண ஒரு சின்ன 2 சீக்வன்ஸோ 3 சீக்வன்ஸ் மட்டும் என்னோடதை எடுத்துக்கிட்டாரு. அது குட்டி ஒர்க்கு தான், சின்ன ஃபுட்டேஜ். ஆனால் அதை கூட ஒரு இடத்துல வந்து மாற்றி ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, அப்போது இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். வெற்றி சாரே வந்து இது ஒர்க் அவுட் ஆகுதில்ல ராம்நாத் அப்படிங்கிறாரு. ஆமாம், அப்போ நான் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். இல்லை சொல்ல முடியாது. வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். அதே மாதிரி உங்களோட படங்களில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாட்டு கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நிலையா நிற்கிற மாதிரியான பாட்டுகளை இட்டு கொடுத்துட்றீங்க. அது ஒத்தக்கல்லாக இருக்கட்டும், இல்லை பழைய சோறு பச்சை மிளகாயாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி நான் கிரியேட் ஆகுது? ஸோ எந்த மொமெண்ட்டில் அந்த சாங்ஸ்லாம் கிரியேட் ஆச்சு உங்களுக்கு? இது எல்லாருமே கேட்குறாங்க. நானும் இதை கடந்து வர முடியல. இந்த கொஸ்டின் முக்கியமானதாக ஆயிடுச்சு இன்றைக்கி. ஒரே ஒரு ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு மியூசிக் தெரியாது. ஓகே, அது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க வாங்குறதுக்கும் தெரியாதவங்க அந்த வேலையை வாங்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஓகே, இப்போது அதுதான் நான் சொல்ல வரேனே. நான் ஒர்க் பண்ண அந்த பாண்டிங்கிற ஒரு படத்துலேயே ஒரு இன்சிடெண்ட் வந்து கோடைரக்டராக நான் மதுரவண்ணன்ட்ட ஒர்க் பண்ணும் பொழுது லாரன்ஸ் மாஸ்டர் வந்து பெரிய கொரியோகிராஃபர். அப்போ ஓகே, அவர் அந்த படத்தில் ஒரு சாங்க்காக ஒரு நைட் ஷூட்டு போகுது. பனியில் வந்து ஒரு 250-300 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்க. அப்போ அந்த சாங்கு நைட் கால் ஷீட் போட்டு ஃபுல் கால் ஷீட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வேணான்னு முடிச்சுட்டு போயிட்டார். எடுக்கவே இல்லை. ஃபுல் கால் ஷீட்டை எல்லாருமே வேடியை பார்த்துட்ருக்கோம் விண்டோஸ் வழியாக. அவர் மட்டும் ஆடிட்டே இருக்கார். சவுண்ட் திருப்பி ஃபுல் கால் ஷீட் முடிஞ்சிச்சு. இப்போ பேக்கப் பண்ணிடலாம், இந்த பிட்டையே சாங்லேருந்து தூக்கிடுவேன்ட்டார். அவர் ஏதோ ஒரு பயங்கர கோபமாக இருக்கார், என்னன்னு தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு யாருமே எதுவும் பேசிக்கல. ஏன்னா அவர் ஒரு கலைஞன், ஏதோ ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறாரு, என்னன்னு தெரில. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி விட்டோம். ஒரு மறுநாள் காலையில் நான் 7 மணிக்கெல்லாம் போய் ஷார்ட்ஸு கூப்பிட்றதுக்கு நான் தான் போகணும். அப்படி போய் கூப்பிடும் பொழுது இந்த பாயிண்ட்டை இதுக்குள்ளே நான் வரமாட்டேன். பொழுதும் அவராக தான் ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டெப்ஸோட ஹைட் வந்து அதிகமாக இருந்தது. அதனால் நல்லா ஆட முடியல, மசில்ஸ் ஏதோ டிஸ்டர்ப் ஆச்சுன்ற மாதிரி ஒன்று சொன்னார். இப்போ நான் இல்லை ஆடி இருந்தாலும் நல்லா இருந்திருக்காது மாஸ்டர்னு சொல்லிட்டேன். ஓகே, கொஞ்ச நேரம் சைலண்ட்டு ஓப்பனாக சீவிட்டே இருந்தவர் சீப்புலாம் வச்சுட்டு சேரை திருப்பி போட்டு உட்காந்துட்டார். உட்காந்து இப்படி இப்போ நான் உங்களுக்கு பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருக்கார் கொஞ்ச நேரம். எனக்கு என்ன சொன்னோங்கிறதெல்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ தான் ரஜினி சாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணிட்டு வந்துருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டே இருந்துட்டு இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்ன சொன்னீங்க? இல்லை மாஸ்டர், இது வந்து எனக்கு டான்ஸ் தெரியாது, என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் உங்களுக்கான ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ தெரிஞ்சவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆடினது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டார். ஓகே, ரியலி கரெக்ட் அப்படின்னு சொல்லி
ஸோ அந்த 5 மினிட்ஸ் கேப் இருக்குல்ல, அது பல விஷயங்களை தோணும் நமக்கு. இது வந்து அவர் நிறைய கடந்து வந்திருக்காரு, அவருக்கு தெரியாததா இப்படிலாம் வரும். ஆனால் எனக்கு தோணுன விஷயத்த நான் பதிவு பண்ணுங்கிறதுல ஹானஸ்ட் இருக்கணுன்றது. வாட் எவர் எது வேணாலும் நடக்கும், இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல முளைக்கும், அப்படிதான். ஆனால் நம்ம பொய்யா இருந்திருக்கோம் ஒரு இடத்துலன்னு இருக்க வேணாமேங்கிறது. ஸோ அப்படி பார்த்தா அதே மாதிரி தான் மியூசிக். இப்போ கருணா சார் வந்து அம்பாசமுத்திரம் அம்பானிக்கு வந்து திண்டுக்கல் சாரதி தினான்னு, தினா சார் வந்து அந்த பருத்திக்காடு பற்றிக்கிச்சுலாம் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவார். அதில் உள்ள சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் உட்காந்து ஒர்க்கு வாங்குறது, அவர் கூட பேசி இப்படி வேணும் அப்படி வேணும். கருணா சாரும் உட்காந்து சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கருணாஸ் வந்து அவர் பாட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் எப்படி ஓகே சொன்னீங்க? எப்படி அவர் ஓகே? இல்லை, அதுதான் இப்போ அந்த இடத்துக்கு தான் வரேன். இப்போ அம்பாசமுத்திரம் அம்பானியில் உள்ள சாங்ஸ் வந்து ஆல்ரெடி ஒத்தக்கல்லு ஹிட்டு. ஆமாம். அப்போ நான் வைரமுத்து சார்கிட்ட வந்து நான் அந்த சாங் இது இன்ஸ்பிரேஷன் கொடுத்து தான் நாங்கள் வாங்குகிறோம். அதில் யானை யானை ரெண்டானா இதெல்லாம் வந்து அவர் வேற ஒரு வெர்ஷன் பண்ணி தராரு. அப்போது அந்த பாட்டு ஹிட்டு, ஆல்ரெடி ஹிட்டுங்கிறப்போ இது திருப்பி ஒர்க் பண்ணும்போது இன்னும் எனர்ஜி ஆயிடுச்சு. ஓகே. வேறு எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்டது கிடையாது. அது நான் ஒரு ப்ராசஸ் இப்படி வேணும் சார்னு சொல்லிவிட்டு நான் விட்டுருவேன். அப்படி தான் போச்சு அம்பானியை பொறுத்த வரைக்கும். திருநாள் நான் சாங் வாங்கும்போது தான் கருணா சார் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்குறாரு. ஓ, இவ்வளோ தூரம் வாங்கியிருக்கிறான், ஸ்ரீகாந்த் தேவாட்ட உட்காந்து இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ இது வாங்கியிருக்கிறேன், நம்மக்கிட்ட எதுவும் கேட்கலையே. ஸோ அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கலையோன்ற ஒரு ஃபீல் வந்து அவருக்கு அப்போ வந்தது. ஓகே. ஃபஸ்ட் படம் வந்து எனக்கு அதை அவரும் சில டைம் ஃபீல் பண்ணி சொன்னது உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்ரீகாந்த் தேவா சாங் வந்து மயில் ஜீவன் மயில் வந்து முக்கியமாக நான் பதிவு பண்ணுவோம் திருநாள். ஓகே. அது சில லிரிக்ஸ் வந்து சாங்க்கு ஒரு சுச்சுவேஷன் சொல்லி எழுதுங்க அந்த மாதிரி நான் வாங்காமல், அவர் வந்து டைரக்டரை பார்த்து ட்ரை பண்ணுறதுக்காக லிரிக் ரைட்டராக நான் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக ஒரு 40 பக்க நோட்டில் பல்லவியாக எழுதி வச்சுருப்பாங்க. எல்லா கவிஞர்களும் வந்து அப்ரோச் பண்ணும்போது பல்லவி மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும், அதுலேருந்து ட்ரைவ் பண்ணி சரணம் எடுத்துக்கலான்றது. ஸோ அப்படி வந்து எழுதி வச்ச நோட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அதுலேருந்து சாங் எடுத்துக்கிறேன்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். அப்படி அந்த நோட்லேருந்து, அந்த ரஃப் நோட்லேருந்து நான் 25 வருஷம் முன்னாடி அவர் எழுதி வச்சிருந்தது. ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ணி தான் திருநாள் பல்லவியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பழைய சோறு சாங் எல்லாம் எடுத்து அப்புறம் சரணம்லாம் கதை சொல்லி வேலை வாங்கி ஸோ அப்படி தான் ட்ராவல் ஆகும். ஸோ ஸ்ரீகாந்த் தேவா வந்து ஆக்சுவலி என்னென்னா அந்த குத்துப்பாட்டு தான் பண்ணுவார், அதுதான் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த உடைச்சோம் அந்த இடத்துல. அது அப்படி தான் பழைய சோறு மெலடி வந்து அதை காலி பண்ணிச்சு. நான் பார்த்த வரைக்கும் ஸ்ரீகாந்த் கூட வந்து திருநாள் பண்ணியிருக்கேன், இப்போ ஆதார் பண்ணியிருக்கேன். ஓகே. திருநாளில் வந்து நான் லிரிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொண்டு போய் ஹோல்ட் பண்ணிட்டேன் கம்போசிங்க்கு. அவர் கம்போஸ் பண்ணல, லிரிக்கு கம்போஸ் பண்ணுங்க. டியூன் போட்டது வந்து ஒரு சாங்க்கு தான், அந்த ஒரே ஒரு அந்த சாங் மட்டும், அது ஃபீமேல் சோலோ, அதுவும் நல்லா தான் இருக்கும், சரியான சாங் அது. அது மட்டும் ஸ்ரீகாந்த் கம்போஸ் பண்ணாப்புல. நான் வந்து சுச்சுவேஷன் சொன்னேன், ஒரு ஹம்பிளாக தத்தகரமாக அப்படியே போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி செமையாக அதை ஒர்க் பண்ணோம். நல்லா வந்தது. அது பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் அந்த சாங். காலேஜ் பொண்ணுங்கள்லாம் நிறைய ஸ்டேட்டஸில் ஒரு அண்டர்ரேட்டட் அந்த சாங் வந்து பெருசாக ரீச் ஆச்சு. அது மாதிரி ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பஃபே நான் பார்த்த வரைக்கும். நமக்கு என்ன வேணுங்கிறதுல ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட என்ன ஆழம் வேணாலும் போய் நம்ம எடுத்துகிட்டு வரோம். சூப்பர். அதே மாதிரி இப்போது படங்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு பெரிய கேப்போட பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு இடையில் ஸ்டோரி அதை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் வேலை போய் பார்ப்பீங்களா சினிமாவில்? எப்படி? இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய வேலைகள் மட்டுமே தான் பார்த்துட்டு வந்தேன். ஓகே. இது வரைக்கும் ஜனா சார் கூட லாஸ்ட் டிஸ்கஷன் வந்து நான் ஜனா சார் கூட பேராண்மை, இயற்கை, பேராண்மை, அந்த 3 படம் நான் விவாதம் சார் கூட இருந்தேன். ஸோ அப்படி பார்த்தா தேக்கடியில் நான் லாஸ்ட்டாக ஜனா சார் கூட டிஸ்கஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் யார் கூட ஒர்க் பண்ணலன்னு என்னுடைய வேலைகளை தான் நான் பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். அப்படி பார்க்கும்போது எங்கே நான் ஆரம்பிச்சது? ஸோ ராம்நாத் அவர்களோட சினிமா கெரியர் எங்கே அந்த ஆசை அப்படிங்கிறத ஆரம்பிச்சு? அது சொல்லணுன்னா தஞ்சாவூரில் பர்வீன் தேட்டர்னு ஒரு தேட்ரு, எங்கள் வீட்டுக்கு எதிரில் ஒரு தேட்ரு கட்டுறாங்க. ஸோ அந்த தேட்டருக்காக தான் இந்த கல் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னப்பே சினிமா வந்து இறங்கிச்சு. ஓகே. ஸோ அது போகிறப்போ வரப்போ ஸ்கூலுக்கு போனதெல்லாம் எல்லாமே கிராஸ் பண்ணி அதை தாண்டி தான் போகணும். அப்படி போகும்போது ஈஸியாக சினிமா உள்ள தேட்டர் மேலே உள்ள ஒரு க்ரஷ்ஷே பயங்கரமாக இருக்குது. படமே வரல, கட்டிட்டு தான் இருக்காங்க, அதையே நின்று பார்க்குறது போகிறது இப்படியே இருந்து அப்புறம் மொத்தம் புன்னகை மன்னன் தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஓகே. அந்த தேட்டரில் அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 தடவை தேட்டரில் பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி அடுத்த கட்டம் நகருது. அப்புறம் ஃபாசில் சாரோட படங்கள், வருஷம் 16, காதலுக்கு மரியாதை, ஆபா சாரோடைய செந்தூர பூவே, ஸோ அந்த மாதிரியான ஊமை விழிகள், இந்த ஃபிலிமெல்லாம் பயங்கர இம்பேக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது.
எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, நான் இவரை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட உள்ள வருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது யாரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, அப்படி நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிடல. ஆக்சுவலி சினிமாவில் நம்ம இருக்கணும், ஒரு நல்ல படங்கள் பண்ணணும் அப்படின்றது இருந்தது. ஏன்னா அந்த ப்ராசஸ் நம்ம டிசைட் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்குள்ளே நான் வரல. அது ஒரு டிரைவ் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போகுது. இப்போ உதாரணத்துக்கு திருநாளில் வந்து நயன்தாரா மேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது அந்த கதையாக எடுத்துகிட்டு வருது ஆர்டிஸ்ட்டை. நம்ம ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் வந்து அது அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன வேணுமோ அதை வந்து தேடி கரெக்டாக காயின் பண்ணிக்கும். ஓகே. ஸோ நம்ம ஒரு பக்கம் போனால் கூட இப்போ இந்த கூகுள் மேப் போட்டு போகிற மாதிரி தான். நீங்கள் ஒரு பக்கம் எங்கேயாவது திரும்பினீங்கன்னா கட் ஆகிடும் அந்த மேப். ஸோ அந்த மாதிரி தான் கதையும். அது எங்கேயும் இடிச்சு நின்றுட்டே இருக்கும். அப்புறம் திருப்பி அதுக்கான ஆர்டிஸ்ட் உள்ளே வரும்போது டிரைவ் ஆகும். ஓகே. ஸோ அப்படி தான் வந்து நயன்தாரா மேம் உள்ளே வராங்க. அது அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயமா மாறுது. கண்டிப்பாக அந்த காம்போவே அழகாக மாறுது. அவங்களுக்கும் ரொம்ப ஹோம்லியான லுக் ரொம்ப நாளைக்கு அப்புறம். நீங்கள் தாவணி போட வச்சு பார்க்க வச்சுருப்பீங்க. ஸோ அதை கேட்கணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் அப்படிங்கிறது அவங்கள அப்படி பார்த்ததில்ல. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கும். ஐயாவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அவங்களோட டெபியூட் படத்தில். அதுக்கப்புறம் அந்த திருநாளில் கொண்டு வந்திருந்தீங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டீங்களா இப்படி தான் இருக்க போகிறாங்க? ஆமாம், அவங்க காஸ்டியூமர் கிட்ட வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணும்போதே இந்த லுக்கு தான் நான் காஸ்டியூம்ஸ்லாம் ஓகே பண்ணேன். ஸோ அவங்களும் வந்து விக்கி சார் படம் பாண்டிச்சேரியில் முடிச்சுட்டு என் படம் வராங்க. ஓகே. ஸோ அப்போது அந்த வந்த உடனே அந்த ஃபஸ்ட்டு ஆப் சரியில் தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆகுறாங்க. ஒரு நைட் ஷூட்டு பார்க்கும்போதுக்கு அது கனெக்ட் ஆச்சு. அதுக்கான இதோடு தான் வருவாங்க அவங்க. ஓகே. ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்ட்டு. அந்த ஸ்க்ரீனுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் அவங்கள பற்றி சின்சியரான ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. பட் அவங்கள சுற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அவங்க செட்டில் இப்படி பண்ணுவாங்க, செட்டுக்கு கரெக்டாக வரமாட்டாங்க, டைமுக்கு வரமாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திருநாள் படங்கள் அது எப்படி இருந்தாங்க அந்த செட்டில்? இல்லை, இதுவும் ஒரு விஷயந்தான். அது பதில் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா இது எல்லா இடத்துலையும் வந்து இருக்குது. ஆனால் எனக்கிட்ட அப்படி இல்லை. ஓகே. அது ரீசன் என்னவாக இருக்குன்றது எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க. அது எனக்கும் தெரியல. அது என்னென்னா நான் வந்து எப்படின்னா ஒரு மூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே. இப்போ ஒரு பர்சன் கிட்ட நம்ம ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை முதல்ல நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அப்படி ஸ்டடி பண்ணும் பொழுது மேம் வந்து ஒரு பயங்கர பீக்கில் இருக்கும்போது தான் வராங்க அவங்க அந்த படங்கள்லாம். அப்போது அவங்களுடைய முன்னாடி படங்கள் பற்றியான கமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் வருது எனக்கு. ஓகே. இந்த மாதிரி தான் வருது. பட் ஆனால் நான் எடுத்துக்கிட்ட ஒரு வேலையையும் அவங்களுடைய நான் 2 விஷயத்தில் கரெக்டாக இருந்தேன். அவங்க டைமை வேஸ்ட் பண்ணுறதில்ல ஒன்று. இன்னொன்று அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை இரிட்டேட் பண்ணுறது கிடையாது 2. 3வது அவங்க ஷெட்யூலில் சொன்ன மாதிரி எடுத்துறது. இந்த 3லேயும் கன்ஃபியூஷன் வச்சுக்கிறது கிடையாது. அப்புறம் நான் என்ன எடுக்க போகிறேங்கிறத கிளாரிட்டி பண்ணுறது. ஓகே. அவங்களுக்கு டவுட்டே இருக்காது. இதுதான் வேலை, இதுதான் ஒர்க்கு, ஸோ இப்படி தான் வரும் அது அப்படிங்கிறத கிளாரிட்டி பண்ணுறது. அப்புறம் எல்லாமே டே டு டே எதோ மாறும் இல்லையா? ஏதோ ஒரு மூட் அவுட்டில் இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது ஃபேஸ் ரீடிங் தான். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு ஒரு டிரைவ் எடுத்துக்கிறது, அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்குறது. ஓகே. ஸோ அது ஒரு 1/2 ஹவரில் சரியாயிடும், திருப்பி நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த இடத்த அந்த 1/2 ஹவரை போராடிட்டே இருக்க வேண்டியதில்லை. அது கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டுட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இன்னும் சொல்ல போனால் என் பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்துருப்பேன், கேரவேனே போக மாட்டாங்க. ஸோ அது நம்மளுடைய அப்ரோச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறத நான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் மற்றவங்க நயன்தாரா பற்றி சொல்லும் போதெல்லாம் அவங்க கேரவன் விட்டு வெளியவே வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி நான் சொல்லுவேன், கேரவன் போயிடுங்க, நீங்கள் டைம் ஆகும் மேடம்னு சொல்லுவேன். இல்லை பரவாயில்ல, நான் அப்படி இருக்கேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஏதாவது கூப்பிட்டு கேட்பாங்க, எனக்கு தெரிலன்னு சொன்னோன்னா அப்புறம் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களா தான் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களே தவிர நான் பாட்டுக்கு இப்போ வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன். வெரி நைஸ் பர்சன். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவங்கக்கிட்ட வந்து அந்த தொழில் நிறுத்தி வந்து பயங்கர தொழில் பக்தி. ஓகே. அந்த ஃபஸ்ட்டு வந்த உடனே அந்த ஷார்ட்டில் கமிட் ஆகணுங்கிறதுல அவ்வளோ அழகாக ப்ரெசன்ஸாக மூடில் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த உயரத்துக்கான ஒரு விஷயம் சும்மா வராது. அதுக்கான அப்ளை ஒன்று இருந்தது தான் வரும். அது மாதிரி பழகிறது மற்ற விஷயங்கள் பார்த்தா அந்த இமேஜ் கனெக்ட் ஆகாது. ரொம்ப குவைட்டாக தான் இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாருமே என்கிட்ட கேட்டதுனால நான் நினைக்கிறேன் நம்மக்கிட்டேருந்து ஒரு மூட் ட்ரைவ் பண்ணுறது தான். இப்போ நான் வரும்போதே வந்து இந்த ஷர்ட் போட்டிருக்கேன், இந்த கலர் ஓகேவான்னு கேமராமேன்ட்ட கேட்குறது. அப்போ அவர் ரெஸ்பெக்ட் ஆடுறாரு. இப்போ உங்ககிட்ட நான் டைமுக்கு முன்னாடியே வந்துட்டேன், 4 மணி நேரம் முன்னாடி வந்துட்டேன். இப்போ உங்கள் மைண்ட் செட் கிளியராக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஒருத்தர் மேலே உள்ள ஒப்பீனியனை கரெக்ட் பண்ணிகிட்டே வரும். ஓகே. இப்போ நான் 3 மணி சொல்லி நான் 3:15 வந்திருந்தேன்னா எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு புள்ளியே கொஞ்சம் ஒரு சின்ன உறுத்தலில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ ஃபங்க்சுவாலிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பிஃபோராக வந்துடும் பொழுது அந்தந்த விஷயங்களுக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க உள்ளுணர்வாகவே.
அப்படி தான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து நிறைய ஸ்டார் காஸ்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி அம்பாசமுத்திரம் அம்பானியுமே நிறைய பேர் இருப்பாங்க அதில். அதுக்கப்புறம் கட் பண்ணால் திருநாளில் இன்றைக்கி அம்பாசமுத்திரம் அம்பானி ஹீரோ வந்து இன்னைக்கு எம்எல்ஏ, ஹீரோயின் வந்து எம்பி பார்லிமெண்ட் நவநீத் கௌர் மேம். ஆக்சுவலி பெரிய ஷாக்கிங், ஆச்சரியம் அதெல்லாம். அப்போ வந்து அவங்க அப்படி கிடையாது. இப்போ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அந்த என் படம் முடியும் போது. பெரிய டிரைவ் தான் அதெல்லாம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது அவங்க மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்குமே நீங்கள் பெரிய ஆட்களை தான் பார்த்து அதில் காஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எப்படி காஸ்டிங் ப்ராசஸ் நடந்துச்சு? ஏன்னா எல்லாருமே முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க. ஸோ வழக்கமாக அனிபா சார், அனிபா அந்த மாதிரி எல்லாருமே. கோட்டா சீனிவாசன், கோட்டா சீனிவாசன். அதாவது அதுதான் நம்ம என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீ கேட்ட கொஸ்டின் வந்து கனெக்ட் ஆகிறதுனால நான் அதை சொல்கிறேன். கோட்டா சார் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் வர்றாரு அம்பாசமுத்திரம். பெரிய வில்லன் அந்த இமேஜ் தான் அவர். ரெண்டாவது நடிகனாகவும் ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு, எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒருத்தர் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. இப்போ அவர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கிறப்ப பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு பயங்கரமான டைட் ஷெடியூல், நிறைய ஷிஃப்டிங்கு. பட்ஜெட் அவ்வளோதான் நம்மளுக்கு, அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. அப்போ அந்த பட்ஜெட்குள்ளே நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பார்த்தா பிக் பஸாரோட மாடி, வடபழனி பிக் பஸார் மாடியில் வந்து லிஃப்ட் கிடையாது. அது மாடி, மொட்டை மாடியில் வந்து எல்லா கிரெயின் ட்ராலி எல்லாமே ஏற்றிட்டேன். ஓகே, ஏற்றி மேலே கொண்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சு ஷார்ட் வச்சாச்சு மொட்டை மாடியில். ஸோ இவர் அப்போ தான் வராரு. வந்த பிறகு சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு எங்கேப்பா ஷூட் என்ன ஆச்சுன்னா, இதான் சீன் சார். ஓகே பண்ணிடலாம், எங்கே வரணும்? இல்லை மாடி சார், கொஞ்சம் மெதுவாக ஏறி வந்துடுவேன் சார், இன்னும் லிஃப்ட் இல்லை அப்படின்னு. அந்த வேஷ்டி எடுத்து இப்படி கட்டியிருந்தார்ல, அந்த வேஷ்டி எடுத்து அப்படி போட்டார். இதுலேருந்து இவ்வளோ தூரம் பெரிய தையல் ஒன்று போகுது, ஸ்டிச்சிங், என்னால் ஏற முடியாது அப்படின்னாரு. பார்த்தோன்னே ரொம்ப சிம்பத்தி ஆயிடுச்சு எனக்கு. சரி சார், ஓகே, நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே மேலே உள்ள பொருளெல்லாம் விட்டாச்சு. ஓகே, எல்லாமே ஸ்டெடி ஷாட்டாகவே இருக்கும். ஒரு சீன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இரும்பு ஃபோர் கிரவுண்டில், ஒரு அண்டர் கிரவுண்டில் எடுத்திருப்பேன். அவர் வந்து மாத்திரை போடுறது, இவனை கூப்பிட்டு திட்டுறது, பணம் தர மாட்டியா, நீ என்னடா நீ டைம் ஆயிடுச்சு, அது சத்தம் போடுவார். ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெடி ஷாட்ஸாகவே இருக்கும். ஓகே, அப்படியே கேமரா மட்டும் வச்சுக்கிட்டு பிளான் பண்ணணும் அதுக்குள்ளே என்ன பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நமக்குமான கனெக்டை வந்து அதிகப்படுத்தும். இப்போ அவருக்கு தெரியும் இல்லையா, இல்லை சார் நீ அங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ திருப்பி அவர் ஆஃப் டே எனக்கு காலி ஆகும். அவர் இரிட்டேஷன் ஆகி தான் வருவார். வந்த பிறகு ஃப்ரேமில் என்ன வரும்? ஓகே, புரியுது. என் மேலே உள்ள கோவம் தான் ஃப்ரேமில் வரும். இந்த அப்ரோச் தான் ஆக்சுவலி நயன்தாரா கிட்ட ஒர்க்காக இருக்குது. நயன்தாரா மேமும் அப்படி தான். அவங்க ரொம்ப ஸ்வீட்டு ஆக்சுவலி சொன்னால். அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும். ஓகே, அவங்க ஸ்வீட்டு தான், அதை நம்ம கரெக்டாக இருக்கிற வரைக்கும் ஸ்வீட்டு, அவ்வளோதான். அது அது அவங்களுக்கு தெரியும். அந்த ஒர்க்கு நேர்த்தி எவ்வளோ ப்ராசஸ் போகுது. அதான் வந்து சொல்கிறேனே, எனக்கு ஏதாவது டே எஃபெக்ட் ஏதாவது 1-2 எடுத்துகிட்டு இருந்தேன்னா கிண்டல் பண்ணுவாங்க. இது நம்ம ஷூட்டிங் மாதிரியே இல்லை, நம்ம நைட் மாற்றிடலாம் அப்படின்னு. நிறைய நைட் சீன்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி எனக்கும் அவங்களுக்குமான அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டானது தான். ஒரு ஈகோ இல்லாத ஒரு அழகான ஒரு இது. ஓகே, நீங்கள் இப்போ சொன்னீங்க கருணாஸ் அவர்களோட அந்த ஹீரோ ஆகிற, இல்லை நீங்கள் டைரக்டர் ஆகிற இந்த கெரியர் அப்படி தான் ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் சீன் சொல்லும் போதோ, இல்லை அவர் பண்ணுற விதங்களில் நீங்கள் சேஞ்சஸ் சொல்லும் போது அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு? ஏன்னா உங்களோட காம்போ கண்டிப்பாக செம்ம ஹிட்டான ஒரு காம்போ. அது கண்டினியூ ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் திரும்ப அதுக்கப்புறம்? இல்லை, அது வந்து பயங்கர சண்டையாக இருக்கும், முரணாக இருக்கும். அவருக்கு தெரியும் இப்போ நிறைய நான் வந்து பிடிவாதமாக இருப்பேன். ஸோ அதெல்லாம் அவருக்கு சில நேரம் கோவம் வரும். அவருடைய கோவம், அவருடைய எமோஷன், அது எல்லாத்தையும் நான் இக்னோர் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு என்ன வேணும், எனக்கு தான் வேணும், எனக்கு இப்படி தான் வேணும், இத்தனை மணிக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ப்ரெஷர் போட்டே தான் இருப்பேன். அது எல்லா படங்கள்லையுமே. அப்போ திண்டுக்கல் சாரதியில் கூட ஒரு உடம்பு சரியில்லை, மறுநாள் காலைல சீக்கிரமே எடுக்கணும். ஆனால் நைட்டு போயிட்டு நான் லாஸ்ட்டாக அது மாதிரி காலைல 6 மணிக்கெலாம் வந்துடுங்கன்னு சொல்லும்போது பயங்கர கோவம் வந்துருச்சு அவருக்கு. இல்லை இவ்வளோ பேரும் உன்ட்ட சொன்னானுங்களா இல்லையா, படம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா இல்லையா உனக்கு? ஓகே, ஸோ அதெல்லாம் ஓகே சார், அது அந்த ரோடு ஷார்ட்ஸ், அது பப்ளிக் வந்துட்டாங்கன்னா அப்புறம் எடுக்க முடியாது, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ இப்படி தான் பயங்கர அப்படி தான் போகும். உனக்கு ஏதாவது என்னை பற்றி கவலை இருந்தால் தானே அதுன்னு திட்டுவார். ஆனால் அது கவலை தான், அது கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற கவலை. ஸோ வேறு யாராவது 4 பேர் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறது. ஸோ ஒரு ரெண்டாவது அந்த ப்ராசஸ் அப்படி எடுக்கலைன்னா எடுக்க முடியாது. இப்போ ஸ்ட்ரீட்டில் ரோட்டில் போயிட்டு கேமரா வச்சுட்டு ஒரு பப்ளிக்கில் நம்ம ஒர்க் பண்ணுறோன்றப்போ அதுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம முன்னாடியே பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அது ஒரு கணக்காலத்தில் கூட பாலுமேந்திரா சார் அவ்வளோ பெரிய ஒரு இமேஜ். ஸோ அவர் கூட அந்த சின்ன சின்ன ஹியூமர் துணுக்குகள் வந்து எனக்கு வெற்றிமாறன் சார் மூலமாக அறிமுகமாகி தான் நான் உள்ளே போகிறேன். ஓகே,
அந்த படத்தில் நீ பண்ணணும்னு சொல்லி. அப்போ பாலுமேந்திரா சார் செலக்ட் பண்ண ஒரு சின்ன 2 சீக்வன்ஸோ 3 சீக்வன்ஸ் மட்டும் என்னோடது எடுத்துக்கிட்டாரு. அது குட்டி குட்டி ஒர்க்கு தான், சின்ன ஃபுட்டேஜ். ஆனால் அதை கூட ஒரு இடத்துல வந்து மாற்றி ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. அப்போது இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். வெற்றி சாரே வந்து இது ஒர்க் அவுட் ஆகுதில்ல ராம்நாத் அப்படிங்கிறாரு. ஆமாம், அப்போ நான் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். இல்லை, அதெல்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் அவ்வளோதான் எரர் அப்படின்றாரு. அப்போது அந்த இடத்துல வந்து நான் சொல்கிறதுக்காக உள்ளே போயிட்டேன். இது வந்து நான் கருணா சார் வந்து பாலுமேந்திரா சார்கிட்ட பேசிக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது நான் வந்துட்டுருக்கேன். உள்ளே பார்த்துட்டு முதுகு பின்னாடி கை வச்சுட்டு போயிடுறாரு அப்படின்றாரு. கிட்டதை போயிடு. அவருக்கு தெரியும் இது மாறி போயிட்டு இருக்குது, இவன் இதை சொல்கிறதுக்காக வரான் அப்படின்றது. ஃபேஸ் ரீடிங் தான். ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே இல்லை, வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த பிறகு என்ன சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு. இல்லை, அது மாற்றி எடுக்கிறதுனால அந்த பஞ்சு ஒர்க் அவுட் ஆகாது, ஹியூமர். அது எனக்கும் தெரியும்ல, நான் கேட்டுட்டு தானே பண்ணுறேன். அப்போ பேசாமல் நான் இருக்கேன்னா நீ சொல்கிறது வரையே. இல்லை சார், அது சொல்லணும்ல, நான் தானே எழுதுனேன், அதை சொல்லணும். நீ எந்த இயர் பிறந்த அப்படின்னா, அந்த வருஷம் வந்து ஒரு கோகிலன்னு ஒரு படம் டைரக்டர், நான் பிறந்த வருஷம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே அப்படியே ஆர்கியூமெண்ட்டு இதெல்லாம் நிறையா வரும். பட் ஆனால் ஃப்ரேம்குள்ளே உண்மையாக இருக்கணுங்கிறதுக்கான சண்டை தான் இது எல்லாமே. மற்றபடி உடனே அப்புறம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அவரும் எடுத்துக்க மாட்டார், நான். ஓகே. இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் ஓப்பனாக பேசியிருக்கீங்க. திண்டுக்கல் சாரதியில் அவர் ஷூட்டிங்கே ஸ்டாப் ஆச்சு. அங்கே என்னுடைய பிடிவாதமாக, அதாவது அந்த படத்தை கரெக்டாக பார்த்துக்கணுங்கிற அக்கறை தான் அது. நம்மளுடைய தான் தோன்றித்தனம்னால ஒன்றும் கிடையாது. அதை புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஆக்சுவலி சீனிவாசன் சார் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீக்வன்ஸ் அதில் பண்ணியிருப்பாரு. பார்வதி மேம், ஜெயராம் சாரோட ஒய்ஃப் தான் அதில் ஹீரோயின். அப்போ 2 பேரும் வந்து அந்த கேமராலேருந்து ஒரு டவுன் போவாங்க, ஒரு சன்ரைஸ் ஷாட்டுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு இன்டீரியர், அதில் வந்து ஒரு வேட்டி அப்படி எடுத்து அழகாக அப்படி கட்டுவார். இவ்வளோ தான் அந்த ஃபர்ஸ்ட் நைட் ஷாட். இந்த 3 ஷாட்குள்ளே அவர் கன்வே பண்ணி வெளியில் வந்துடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்கு மேலே இதை வந்து பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ கிடையாது, ரொமான்டிக் மெட்டீரியலும் நமக்கு கிடையாதுங்கிறது அவருக்கு தெரியும். அந்த மலையாள சினிமாவுடைய மூளை அவர். ஸோ அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும்போது இங்கே அதை தாண்டி ஒன்று எடுக்கப்படுது 2 பேருக்கும், கருணா சாருக்கும் கார்த்திகா மேமுக்கும். அப்போ நான் அதை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் ஒரு உரசல் வருது. வந்து அது ஷூட்டிங்கே பேக்கப் போகுது அன்றைக்கி. ஸோ அப்புறம் மறுநாள் அதாவது ஒரு இஷ்யூஸ் போகும், அப்புறம் மறுநாள் வரும். அதான் சொல்கிறேனே, எரர் எல்லா ஷூட்டிங்லேயும் எல்லா சினிமாக்களுக்கும் உள்ளது தான். ஏன்னா நானும் ஃபேஸ் பண்ணேன் இது. எல்லாரையும் கேட்டால் எல்லோரும் அவங்கவுங்க ஒரு கதை சொல்லுவாங்க. சேதாரங்கள் வந்து ஃபோக்கஸில் வராது. நகை மட்டும்தான் ஜுவல்லரி இல்லை, மணி இருக்கும். அது சேதாரம் வந்து என்றைக்கு கொஞ்சம் டஃப் தான். ஓகே.